சுவரொட்டிகள் ஒட்டுவதையே வாழ்வாதாரமாக கொண்ட பலர் சென்னையில் இருக்கிறார்கள். அதில் சென்னை மூலக்கொத்தரத்தை சேர்ந்த ரவி ரொம்ப பாப்புலர். ஒரு பிட் போஸ்டர் ஒட்ட ₹6 கொடுத்தால் போதும். தெரு தெருவாக போஸ்டர் ஒட்டிவிடுவார். 100 பிட் போஸ்டர் ஒட்டினால் ₹600 கூலி. 200 போஸ்டர்கள் ஒட்டுவதற்கு ₹1200 கொடுக்க வேண்டும். 33 ஆண்டுகளாக இத்தொழிலில் கோலோச்சி வரும் ரவி முதலாக ஒரு பிட் நோட்டீஸ் ஒட்ட ₹1.5 வாங்கினாராம். இப்போது விலைவாசி உயர்வால் ₹6 ஆகிவிட்டதாக கூறுகிறார் ரவி. அரசியலில் மட்டுமல்ல, இதிலும் வாரிசுகள் இருக்கிறார்கள். போஸ்டர் ஒட்டுவது தனது தந்தை தொழிலாம். தந்தை இறந்த பொழுது வாரிசாக ரவியும் களத்தில் இறங்கிவிட்டாராம். சினிமா போஸ்டர் ஒட்டியவன் நான். ஆனால் இப்போது பல தியேட்டர்கள் காணாமல் போய்விட்டன. அதனால் சினிமா போஸ்டர்கள் ஒட்ட வாய்ப்பில்லை. ஆனால் 3 அரசியல் கட்சிகள் இருந்த தமிழகத்தில் புது அரசியல் கட்சிகள் முளைத்திருக்கின்றன. அதனால் தனக்கு மாதம் 15 நாளைக்கு போஸ்டர் மூலம் ஓரளவு வாழ்வாதாரம் கிடைத்திருப்பதாக கூறுகிறார் ரவி. எங்கே இருக்கீங்க? ஒட்டுவீங்க? அவங்க இடம் எங்கே சொன்னாங்க? சிட்டி ஃபுல்லாக ஒட்டுவீங்களா? மெட்ராஸில் இடம் விட்டாங்க. இடம் விட்டாச்சு. ரொம்ப லாங்குனாக்கா ஆட்டோ ரோட்டில் எடுத்துகிட்டு வராங்க. நான் எப்போ என்ன பார்க்காம 10 நாள் வேலை இருக்கும். 10 நாள் இருக்கும், 15 நாள் இருக்கும். வேலையே இல்லாத போவோம். நான் 38 வருஷம் இருக்கும். வாக்கண்ணாவா படம் ரிலீஸ் ஆச்சுங்களா? சிவாஜி ப்ரொடக்ஷன். வாக்கண்ணாவா சிவாஜி. அப்போது வந்து எங்கள் அப்பா தொழில். அப்பா இறந்தவொடனே அப்போ சேர்ந்தேன் இந்த வேலையில். சிவாஜி ப்ரொடக்ஷன் அப்போ 2 வருடம் புதுசாக வச்சு 40 கட்சி ஆயிடுச்சு. அப்போ வந்து 3 கட்சி இருக்கும்போது தேட்டருங்க அதிகம். இப்போ 30-40 கட்சி இருக்கும்போது தேட்டருங்க இல்லை, கட்சி தான். அதாவது இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்போ நம்மளுக்கு வந்து சினிமா போஸ்ட் ஓட்டினாலே எப்படி ஓட்டினா ஏதாவது ஓட்டினா நம்மளுக்கு தெரியும். இப்போது நம்மளா மாதிரி இப்போ புது வேலைக்காரங்களாம் வராங்க. ஓட்டி ஓட்டக்கூடாதுவாங்க, அது மேலே விட்டுவானுங்க. அவங்க பண்ணுற தப்பு வந்து நம்ம மேலே வரும்.